प्रेज़ द लॉर्ड सर। Praise the Lord to everyone. सभी को जय मसीह की। தயவுசெய்து என்னோடு கூட ஐசாயா சாப்டர் 49 verses 25-26 எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஒரு படிச்சிடலாம். படிச்ச பிறகு நான் தேவனுடைய செய்திக்கு போல போறேன். सभी लोग मिलकर हम लोग यशायाह का 49 उसका वर्ष से वाला 20 Chapter 49 Yes, sir. verses last 2 verses கடைசி 2 வசனம் அதுல ஒரு 5 காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டே படிக்க சொல்லுங்க. तो अभी हम लोग यशायाह का 49वां अध्याय का 25वां पद से लेकर 26वां पद तक जो आखिरी पद है उन सभी दोनों पदों को हम लोग मन में ध्यान से रखते हुए उसको पढ़ेंगे अभी हम। நம்முடைய தேவன் இந்த கால வேளையில நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தர்றாரு. परमेश्वर आज हमारे सुबह सुबह हमारे जीवन में एक भविष्यवाणी देते हैं। அவர் யாருங்கிறத உங்களுக்கும் எனக்கும் காமிக்கிறாரு. वो कौन है वो चीज को परमेश्वर ने आपको और हमें दिखाना चाह रहे हैं। உங்க வீட்டுல ஒரு பழைய போட்டோ தொங்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு பழைய காலத்து ஒரு மனுஷன் போட்டோ உங்க வீட்டுல ஒன்று தொங்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். अगर आपके घर पे अगर कोई व्यक्ति का जो पुराना फोटो है अगर वो टंगा हुआ है दीवारों में, உங்க பையன் அப்பா இந்த போட்டோல இருக்கிறது யாருப்பான்னு கேக்குறான். आपके बच्चे पूछते हैं कि पापा ये जो फोटो में दिख रहे हैं वो कौन है करके पूछते हैं। மீச வச்சிருக்கிறாரு, கோட்டு போட்டிருக்கிறாரு, இது கேப் வச்சிருக்கிறாரு, பெரிய ஜமீன்தார் மாதிரி இருக்கிறப்பா அப்படின்னு கேக்குறான். तो वो पूछे कि कोट पोटे हैं और बहुत बड़ा टोपी पहने हुए हैं, सबसे बड़ा एक जमींदार के जैसे वो दिख रहे हैं, कौन है। உடனே அப்பா சொல்லுவாரு, ஆமாடா எங்க அப்பாடா அது, எங்க அப்பாவுக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இப்படின்னு அவருடைய கேரக்டர் எல்லாம் உங்க அப்பா பையனுக்கு விவரிச்சு சொல்லுவாரு. तो तब अपने बेटा को बच्चे क्या करते बाप क्या करते हैं, वो मेरा बाप है, वो ऐसे थे वैसे थे करके सारा खुल के वो बताते हैं। அதனால இந்த இடத்துல இந்த 2 வசனத்துல 5 தேவனுடைய கேரக்டரை நான் பார்க்க போறோம். तो इस जगह में जहाँ पर वचन है तो वहां पर 5 बातों को हम परमेश्वर के प्रति ध्यान से सुनने वाले हैं। முதல் கேரக்டர் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பவர். அதாவது விடுதலை கொடுப்பவர்னா அவர் நம்ம ஜெயில இருக்கிற மாதிரி வச்சு நினைச்சுக்கிடுங்களேன், நமக்கு அவர் பூட்டை திறந்து வெளியில கொண்டு வர்றவர். तो मान के चलिए सबसे पहला परमेश्वर छुड़ाने वाला है। मान के चलिएगा अगर कोई बंदी गृह में है तो उन्हें दरवाजा खोलकर उधर से उन्हें छुड़ाकर लेकर आने वाले जैसे। ரெண்டாவது அவர் நமக்கு லாயர், அட்வொகேட், அதாவது நமக்காக பரிந்து பேசுபவர். நமக்கு லாயருடைய வேலை எப்படியாவது என்கிட்ட வந்துட்டாங்க, பணம் வாங்கிட்டேன், எப்படியாவது அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடணும்னு பரிந்து பேசுபவர் ரெண்டாவது. तो दूसरा बात यह है कि हमारे लिए वो परमेश्वर जो है एक वकील के समान है, किसी भी हालत में हमारे लिए झुककर नम्र से बात करने वाले वो परमेश्वर है। மூன்றாவது அவர் நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜி. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தை செய்யாம சந்தோஷமா சமாதானமாக ஆண்டவரோடு கூட மக்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக கரெக்ட் இது கொடுப்பார், கிளீன் ஷீட் கொடுப்பார். तो तीसरा जो बात है, परमेश्वर हमारे लिए एक न्यायाधीश है। जब परमेश्वर के सम्मुख में हम सही से रहते हैं, लोगों के साथ हम सही से रहते हैं, तो परमेश्वर क्या करते हैं, हमारे लाइफ में एक क्लीन शीट देते हैं वो। நான்காவது அவர் நம்மை ரட்சிப்பவர் சொல்லும் பொழுது, அதாவது மற்றவர்களுடைய எதிரியிலிருந்து பாதுகாப்பவர். चौथा चीज जो है परमेश्वर हमें उद्धार देने वाले हैं, यानी कि हमारे शत्रुओं से वो हमें उद्धार करता है। கடைசியாக நம்முடைய சாட்சியை நாம் பாதுகாத்துக் கொள்ள உதவுவர். तो आखिरी बात जो है, हमारा गवाही को बचा के रखने के लिए वो हमें मदद करते हैं। 5 கேரக்டர் இந்த 2 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் யாருன்னு நமக்கு இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்ள போகிறோம். तो ये 2 पदों में हम परमेश्वर के प्रति 5 विषय को ध्यान करेंगे सुबह सुबह, क्योंकि वह परमेश्वर कौन है
மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல ஒரு போலீஸ் ஆபீசர்னு வச்சுக்கிடுங்களேன். போலீஸ் ஆபீசர், பெரிய ஆபீசர் என்ன வேலை? விடுதலை பூட்ட ஜெயில இருக்கிறவங்கள திறந்து விடுற வேலை. तो सबसे पहला पद यही कि मान के चले कि पुलिस अधिकारी है तो वो दरोगा क्या करता है, जेल में डालते हैं ना। கைதியா இருந்த ஒருத்தன் வெளியே வந்துடுறான். तो एक जेल में रहने वाला आदमी बाहर आ जाते हैं। இரண்டாவதாக அவனை கோர்ட்ல கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல கூட்டிட்டு போய் ஒருத்தர் நமக்காக ஒருத்தர் வாதாடி விடுதலை வாங்கி கொடுக்குறாரு. दूसरा, उस व्यक्ति को कोर्ट में लेके जाते हैं और उस अपराधी के लिए बात विवाद करते हैं। एक व्यक्ति बिचवाई होकर और उन्हें छुड़ाने के लिए कोर्ट से बात करते हैं। அதே கோர்ட்ல ஒரு நியாயாதிபதி, நீதிபதி இருந்து நமக்கு சில நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. तो उसी कोर्ट में ही एक न्यायाधीश रहते हैं, वो हमें अच्छी सलाह देकर हमें बताते हैं। வெளியில வர்றோம், நம்ம எதிரிகள் எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. நம்ம நம்ம நமக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொருவர் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. तो हम जब बाहर आ जाते हैं तो हमारे विरोध में रहने वाले सभी विरोधी लोग जो है वो सर झुकाकर खड़े रहते हैं। நம்ம சாட்சியாக இயேசு கிறிஸ்து உண்மையாக வாழுகிறோம். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறாரு. तो प्रभु यीशु मसीह के लिए हम सच में गवाही बनकर रहेंगे, क्योंकि वो हमारे लिए सहायक बनकर उद्धार करता है। ஒரு காலத்துல ஜெயிலுக்குள்ள இருந்த நம்ம இப்ப ஒரு பெரிய வீடு, அரண்மனையில நம்ம வாழ்ந்து மற்றவங்களுக்கு இந்த பாரு, இந்த ஆள் எவ்வளவு சமாதானமா இருக்கிறான்னு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுக்கின்றார். तो आखिरी में परमेश्वर हमारे जीवन में एक खुशी और आनंद का जीवन देते हैं। இப்ப இந்த 5 கேரக்டர் இந்த 2 வசனத்துக்குள்ள நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் காலையிலேயே. तो ये जगह में ये 5 विषय को आप पता कर लीजिए तो देखेंगे सुबह सुबह। படிக்கலாம். இப்ப எல்லாம் படிங்க. पढ़ेंगे हम, ठीक है। तो भी यहोवा यों कहता है, हाँ, वीर के बंदी उससे छीन लिया जाएंगे और दुष्ट का शिकार उसके हाथ से छुड़ा लिया जाएगा, क्योंकि जो तुझसे लड़ते हैं उनसे मैं आप मुकदमा लड़ूंगा और तेरे बाल बच्चों का मैं उद्धार करूंगा। जो तुम अंधेरे करते हैं उनके मैं उन्हीं का मांस खिलाऊंगा और वे अपना लहू पीकर ऐसे मतवाले होंगे जैसे नए दाख मधु से होते हैं। तब सब प्राणी जान लेंगे कि तेरा उद्धार करता यहोवा और तेरा छुड़ाने वाला याकूब का शक्तिशाली मैं ही हूँ। பிரியமானவர்களே, இந்த மே மாதத்துல நீங்க அடிக்கடி இந்த வசனத்தை நினைச்சீங்கன்னா, அல்லது நீங்க உங்க வாழ்க்கையில சொந்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். इस मई महीना में आप लोग इस बात को बार बार अगर आप ध्यान करते हैं, इसको अगर आप अपना व्यक्तिगत जीवन में अपना लेते हैं तो बहुत फायदेमंद रहेगा। என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். मेरे जीवन में बहुत सारे समस्या आ जाते हैं। இன்னைக்கு ஃபண்ட் எல்லாம் நிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். आज ही सारा पैसा रुक जाएगा, ऐसे एक परिस्थिति आ जाता है। இன்னைக்கே என்னை கொண்டு ஜெயில போடுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். आज ही मुझे जेल में डालने का एक परिस्थिति आ जाता है। இன்னைக்கே என்னை அவமானப்படுத்துற மாதிரி வர்ற மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். आज ही मुझे अपमान करने के लिए कुछ समस्या आते ही रहते हैं। நான் செய்யற ஒரே ஒரு காரியம், நேர எந்த காரியத்துல இந்த பிசாசு என்னை பயமுறுத்துறானோ அந்த காரியத்துக்காக முழங்கால நின்று ஆண்டவர் கையில அதை அப்படியே கொடுத்துருவேன். ஆண்டவர் கையில கொடுத்துருவேன் பிரச்சனை. तो मैं क्या करता हूँ, तो सीधा परमेश्वर के पास जाता हूँ, घुटने टेकता हूँ, परमेश्वर के हाथों में देता हूँ। वो परमेश्वर की समस्या है, அவர் ஹேண்டில் பண்ணுவார். वो परमेश्वर उसे नियंत्रण करते हैं। இந்த பிரச்சனையை அப்புறம் பார்க்க மாட்டேன். ये समस्या को मैं फिर से देखता नहीं है। நிறைய நேரங்கள்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. बहुत सारे समय में परमेश्वर अपने वादा को हमारे जीवन में देते हैं। என் பிரேயர் டையர்ல அந்த வாக்குத்தத்த வசனத்தை எழுதிட்டு அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்றதுக்காக எழுதுவேன். அப்புறம் பக்கத்திலேயே அந்த வாக்குத்தத்த வசனத்தை எழுதுவேன். எழுதிட்டு நான் சமாதானமா இருப்பேன். तो मैं मेरा प्रेयर डायरी में देखेंगे तो वो प्रार्थना निवेदन रहेगा। परमेश्वर के वचन दिखाते हैं, उस
वाचा को मैंने उस प्रार्थना निवेदन के सामने रख लिख के क्या करता हूँ, मैं निश्चिंत से हो जाता हूँ। சில நேரத்துல அந்த பிரச்சனை ஞாபகத்துக்கு வந்துட்டுன்னா டக்குன்னு அந்த வசனம் வந்து அதை அப்படி ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடும். तो उस वचन अगर मुझे उस वक्त में अगर ये ध्यान आता है तो वो समस्या को वो पार कर देता है। ஒரு மனிதன் போட்ல வாரான் தனிமையாக. एक व्यक्ति अकेलापन से एक नाव में आते रहते हैं। அந்த அவன் வர்ற போட் வந்து காட்டு வழியிலேயே ஒரு தண்ணி ஆறு, காட்டாறு, காட்டாற்றுல போகுது. அந்த ஆற்றுல அவன் போட்ல வந்துட்டு இருக்கான். एक जंगली मान के चलिएगा, जंगली में एक नदी रहता है, तो जंगली नदी के ओर से वो गुजरते रहता है। திடீர்னு பார்த்தா அந்த பக்கத்துல பெரிய பாறை இருக்கு, ராக் இருக்குது. இந்த பக்கம் போக முடியாது. அந்த ராக்கு மேல போட்டு மோதி உடையிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு. तो अचानक से सबसे बड़ा एक चट्टान जो पत्थर से है वो मिल जाता है नदी में। अभी थोड़ी देर में वो उधर से नहीं जा सकते हैं, अगर जाएंगे तो भी नाव टूट जाता है। ஒரு 200 அடி வரும்பொழுது அந்த பாறையை பார்த்த உடனே அவனுடைய யோசனை எல்லாம், இன்னைக்கு என் போட்டு அந்த பாறை மேல மோதி ஒன்னு சுக்கு சுக்கா போயிடும், ஏன்னா வழி தண்ணி அங்கிருந்து தண்ணியே கிடையாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். तो वो सोचना शुरू कर दे कि मेरा जो नाव है अभी उस पत्थर को टकराएगा तो क्या हो सकता है करके वो चिंता करेगा। உடனே அவன் ஜோம் பண்றான். वो अचानक से प्रार्थना करता है, இயேசுவேன்னு கூப்பிடுறான். यीशु मसीह करके पुकारते हैं। சடனா ஒரு பெரிய அலை வருது, தண்ணி வருது, நிறைய தண்ணி வருது. அந்த போட்டுக்கு மேல, அந்த ராக்குக்கு மேல அந்த தண்ணி அந்த போட்டை தண்ணி கொண்டு போயிருது. तो अचानक से एक सबसे बड़ा एक लहर आ जाता है और बहुत सारा पानी आ जाता है और उस चट्टान के ऊपर से बहुत पानी आने की वजह से नाव उधर से गुजर जाता है। கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் அப்படித்தான் ஹெல்ப் பண்ணும் பிரியமானவர்களே. तो मसीह लोगों के जीवन में परमेश्वर का जो वादा है वो भी ऐसे ही कार्य करता है। இந்த வசனங்களை நீங்க பென் வச்சிருந்தீங்கன்னா नोट பண்ணிக்கிடுங்க. अब मैं कुछ वचनों को बताता हूँ, आप अगर पेन रखे हुए हैं तो नोट कर लीजिएगा। நான் என் பைபிள்ல சர்க்கிள் பண்ணியிருக்கிறேன். मैं मेरा बाइबल में उसको सर्कल बना के रखता हूँ, गोला बना के रखता हूँ। 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை விடுவிக்கப்படுவார்கள், அதாவது டெலிவர்ட் அப்படின்னு போட்டிருக்குது. அதை சர்க்கிள் பண்ணுங்க. तो आप देखिएगा वहां पर 25वां पद में एक पद लिखा गया है, छुड़ाए जा सकते हैं। वो पद को आप सर्कल कर बना के रखिएगा। அதே வசனத்துல 25ஆம் வசனத்திலேயே கீழே வழக்காடுவார் அப்படின்னு போட்டிருக்குது. देखिएगा उसी पद में आप अगर नीचे जाएंगे तो வழக்காடுவார், ஒரு லாயர் பண்ற வேலை. अच्छा, वो अगर आप नीचे पढ़ते हैं ना तो वहां पर ये लिखा गया है कि हमारे लिए पुकारने वाला, ना कि बातचीत करने वाला करके, मुकदमा करने वाला करके लिखा गया है 25वां पद में। மூன்றாவது அதே வசனத்துல ரட்சித்துக் கொள்ளுவார், ரட்சித்துக் கொள்ளுவேன், நான் மீட்டுக் கொள்ளுவேன் அப்படின்னு போட்டிருக்கு. तो देखिएगा वहां पर 25वां पद का आखिरी जो लास्ट पद है वहां पर उद्धार करूंगा, मैंने आपको उद्धार दूंगा करके लिखा गया है। அடுத்த 26ஆம் வசனத்திலும் நீங்க 2 சர்க்கிள் போடணும். 26वें पद में भी 2 आप गोला डालना पड़ेगा। நம்மை ஒடுக்கினவர்களை அவர்கள் மாமிசத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், அதாவது நம்முடைய எதிரிகளுடைய காரியங்கள் வந்து நமக்கு விரோதமா வர்ற இதெல்லாம் அவங்களுக்கே அந்த காரியம் போயிடும். तो अंधेर करने वालों के उनके जो मांस है मैं उनका ही मांस आपको खिला दूंगा करके लिखा गया है। 5ஆவதாக மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள், அதாவது சாட்சி, அதாவது உன்னை நான் உபயோகப்படுத்தி நான் எல்லாருக்கும் உன்னை காமிப்பேன். तो 5वां जो है वहां पर 26वां पद का नीचे लिखेंगे तो सब प्राणी जान लेंगे कि तेरा उद्धार करता यहोवा, मतलब गवाही के बारे में परमेश्वर गवाही खड़ा करते हैं। பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நான் சொன்னது போல இந்த கதை சொன்னேன் இல்லையா, தண்ணி வந்து மேல வந்து எவ்வளவு பெரிய ராக்க கொண்டு போகணும், இந்த வாக்கு திட்டங்கள் நம்மை தூக்கிட்டு போயிடும் பிரச்சனை மேல இருந்து.
तो परमेश्वर, जैसे अभी मैंने आपको एक बात कहा, तो परमेश्वर हमारे जो पानी की कहानी बताती है, उसी प्रकार से परमेश्वर हमें उठाकर चलते हैं। கடந்த வாரத்துல ஒரு பிரச்சனை எனக்கு பிரேயர் கார்டன், அதாவது பெங்களூர்ல உள்ள ஒரு இந்த ஹோம் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய போர்டை வச்சுட்டு போயிட்டான். அதாவது ஒரு ஒரு கோர்ட் கேஸ் பண்ணிட்டு, கோர்ட் கேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எஸ்சி எஸ்டிக்கு சொந்தமானது, இவர் வந்து விலைக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு ஒரு பெரிய போர்டு, இந்த கோர்ட் கேஸுடைய ரெஃபரன்ஸை வச்சு ஒரு பெரிய போர்டை வச்சுட்டு போயிட்டான் ரோட்லயே. तो हमारे पिछले हफ्ते में मुझे एक समस्या आ गया, जो हमारा प्रेयर गार्डन जगह है, वहां पर ये जो जमीन है, ये एससी एसटी की जमीन है, ये लोग पैसे देके खरीद लिया गया करके एक कोर्ट में केस डाल के वो एक बहुत बड़ा बोर्ड बनाकर, वो जो कोर्ट का पेपर होता है वो टांग के चला गया। போர்டு வச்சுட்டு போன உடனே அந்த போர்டை நான் வந்து வந்து எனக்கு போன் வந்துச்சு. நான் வந்து ஊர்ல இல்லை, நான் போன் வந்துச்சு. போன் வந்த உடனே இப்படி போர்டு, பெரிய போர்டு ரோட்லயே வச்சிருக்கான், மெயின் ரோட்லயே, ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குற மாதிரி. நம்ம பில்டிங், 2 பில்டிங்க்கு நடுவுல மெயின் ரோட்ல வச்சுட்டான், பெரிய போர்டு வச்சிருக்கான், என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் நம்ம ஹோம்ல வேலை செய்யறவங்க போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்க. तो हमारे होम में एक काम करने वाले एक लोग क्या कर दिए, उसको उस फोटो खींच के मुझे भेज दिए और कहे, मैं बाहर था, कि ऐसे ऐसे बोर्ड, बहुत बड़ा बोर्ड टांगा गया है, तो उसके लिए क्या करना चाहिए, पूछ रहे थे वो। அப்போ நான் உடனே இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு நியூஸ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், சாதாரணமாக தேவனுடைய சமூகத்தை தான் ஓடுவேன். ஆண்டவரே தான் பார்ப்பேன். முதல்ல நான் வந்து என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும். तो मैंने ऐसे प्रकार की समस्या आ जाता है, तो सबसे पहले मेरे जीवन में मैं यही करता हूँ, परमेश्वर के पास जाता हूँ, परमेश्वर मैं इस वक्त में क्या करना चाहिए करके। உடனே ஆண்டவர் சொன்னாரு, உடனே இம்மிடியட் ஆக்ஷன். ஆண்டவர் சொன்னாரு, அந்த யார் எனக்கு போன் பண்ணாங்களோ அவங்களுக்கே சொல்லி அந்த போர்டை உடைங்க, எடுத்துருங்க, அந்த இடத்துல இருந்து எடுங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், ஆண்டவர் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொன்னேன். तो परमेश्वर का एक सलाह मेरे जीवन में आया, जिसको जो आपको फोन किया गया था, उनको बोलिए, बोलो कि वो बोल्ड हटा देने के लिए, तो मैंने ऐसे कहा। பயப்படாதுங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நிறைய கூட்டமா வந்திருக்காங்க, மக்கள்லாம் நிக்கிறாங்க, பயமா இருக்குது அப்படின்னாங்க. तो ये लोग बोल रहे थे कि बहुत ज्यादा लोग आ गए थे, तो उधर जाने के लिए हमको डर लगता है करके वो बोल रहे थे। வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால நாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. तो बहुत सारे लोग आए हैं, वीडियो सब ले रहे हैं, अभी आप जो बोले हैं वैसे मैं नहीं कर पाता हूँ करके बोल दिए। அப்ப நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க, கொஞ்சம் நீங்களும் உள்ள போயிருங்க. அவங்க போவாங்க. போன உடனே திருப்பி வந்து நீங்க போர்டு பிடுங்கி போட்டுருங்க, பிடுங்கி உள்ள கொண்டு பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. तो मैंने कहा कि ठीक है, वो सब लोग जब जाते हैं तो क्या करना, आप बोर्ड को हटा के उस बोर्ड को आप हॉस्टल में कहीं पर छिपा के रख दीजिएगा। அப்படியே செஞ்சாங்க. और वैसे ही किए हैं वो लोग। ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் வரல. कोई दिक्कत नहीं आया। இன்னைக்கு வரைக்கும் இந்த போர்டு யார் யார் வச்சது, என்ன வச்சதுன்னு யாரும் வந்து கேட்கவே வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. तो आज तक वो बोर्ड कौन रखा है, क्यों रखा है, पूछने के लिए कोई भी नहीं आए। ஆனா கோர்ட்ல கேஸ் நடக்குது. लेकिन कोर्ट में केस चल रहा है। அது வந்து இந்த மாதிரி இப்ப இந்த நான் சொல்ற மாதிரி எனக்கு நான் 100 தடவை எனக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். तो अभी जो मैं बताया हूँ, ऐसे बहुत 100 बार लगभग ऐसे प्रॉब्लम को मैंने सामना किया हूँ। இதே போர்டு வச்சவன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக, அவன் பேர் நாராயணா, நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க, நாராயணப்பா, 2 வருஷத்துக்கு முன்பாக என்னைய பற்றி ஒரு இங்க உள்ள டிஎஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 2 साल पहले वो नारायण पा जो मेरे खिलाफ हमेशा आगे बढ़ता है, उनके लिए प्रार्थना कीजिएगा। वो जाकर एक डीएसपी के पास एक कंप्लेंट किए थे। சாதாரண கம்ப்ளைண்ட் இல்ல. அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, எங்க வீடு வந்து பிரேயர் கார்டன் உள்ள இருக்குது, என் வீட்டை நீ அடிச்சு குணசேகரன் துரத்தி கன்னடத்துல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட். तो वो क्या बोल रहे हैं कि मेरा घर जो है यहाँ प्रेयर गार्डन है ना, वहीं पर था, हमें धमकाकर, डरा के, मार के, कन्नड़ा में एक बहुत गंदे शब्द को गालियां देकर हमको घर खाली कर दिया करके वो कंप्लेंट दिए थे। இது எங்க தாத்தாவுடைய ப்ராப்பர்ட்டி, நான்லாம் எஸ்சி,
இவர் எஸ்சி இல்ல, எஸ்சி இல்லாத ஒருத்தர் எஸ்சி உள்ளவரை அடிச்சதுனால, ஜாதியை பேரை சொல்லி திட்டினதுனால நீங்க இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். तो जाति का नाम लेकर वो बात किए हैं, क्योंकि वो लोग एसी नहीं, मैं एसी हूँ, लेकिन मेरा जमीन को कब्जा कर लिए हैं, तो जाति का नाम वहां पर लेकर वो बोल रहे थे कि आप तुरंत एक्शन ले लीजिएगा। ஒண்ணு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. तुरंत मुझे क्या करना है समझ में नहीं आया। லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாங்க, இடத்த பார்த்தாங்க. அவங்க அவங்க கூட்டு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு கூட்டிட்டு போய், நான் இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட ஒன்றும் கேட்கவே இல்லை. तो वो आए और देखे, इंस्पेक्टर आए, देखे, लेकिन उनके साथ वो आदमी कुछ कुछ बोल रहा है, लेकिन मुझे तो कुछ भी नहीं पूछे, वो पूछताछ नहीं किए। நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 4 தடவை போனேன். मैं पुलिस स्टेशन को 4 बार चला गया था। சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பற்றி எல்லாம் சொன்னேன். मैंने मेरे प्रोग्राम के बारे में सब बता दिया। ஆனா இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பயப்படுறாங்க. சார் நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ராம்நகர் போனோம், அங்க டிஎஸ்பி போய் பேசிக்கிட்டுங்க, எங்களுக்கு அவங்க பெரிய ஆர்டரு, இந்த ஆர்டர் படி நீங்க இமிடியேட்டா ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். இது வந்து இமிடியேட் இந்த ஜாதியை பற்றி பேசுறது வந்து மன்னிப்பே கிடையாது, நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்தப்படி தான் நான் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்ட்டாங்க. तो लोकल पुलिस लोग बोले सर ये मामला बड़ा है, क्योंकि जाति के विषय में आप लोग गालियां दिए हैं, तो आप ऊपर जाना पड़ेगा, ऊपर के अधिकारियों से बात करेंगे तब भी ये ठीक हो जाता है, क्योंकि आप जिस प्रकार से व्यवहार किए तो उसके हिसाब से हम आपको अंदर डालना चाहिए। அப்போ நான் வந்து டிஎஸ்பியை பார்க்க போறேன். तब मैंने डीएसपी को देखने के लिए जा रहा हूँ। ஆபீஸ் பெரிய ஆபீஸ் உட்கார்ந்து இருக்கிறேன். உள்ள கூப்பிட்டாரு. போன உடனே அவருக்கு நுழைஞ்ச உடனே நான் சொன்னேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு சர்ச் ஃபாதர், இப்படி இது வந்து பொய்யானது, எனக்கு கனடாவே பேசவே தெரியாது, ஒரு பொய்யான ரிப்போர்ட் சார் இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். तो मैंने बहुत बड़ा ऑफिस था, वहां पर चला गया, मैंने मेरे बारे में परिचय दे दिया और मैंने कहा कि मैंने इसे चर्च फादर हूँ और मुझे कन्नड़ा भी बात करना नहीं आता है, लेकिन ये बहुत बड़ा झूठा आरोप मेरे ऊपर लगाए करके मैंने उनसे कहा। அப்போ எனக்கு ஒரு போன் வருது. இந்த போனை நான் அட்டன் பண்றேன். तब मुझे एक फोन आता है, तब मैं फोन को उठा लिया। அப்போ டிஎஸ்பிக்கு ரொம்ப கோவம் உண்டாயிட்டு. डीएसपी को बहुत गुस्सा आ गया। நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க போன்ல அட்டன் பண்றீங்களே, நீங்க ரொம்ப தைரியசாலி அப்படின்னாரு. तो मैं आपसे बात कर रहा हूँ, लेकिन आप फोन में बात कर रहे हैं ना, तो आप बहुत हिम्मत वाले हैं क्या करके बोल रहे थे। நான் சொன்னேன், और मैंने कहा சார் இந்த போன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போனு. मैंने कहा ये कॉल मेरे लिए बहुत जरूरी है। எங்க ஹோம்ல இருந்து போன் வந்திருக்குது. ஒரு பையன் இறந்து போயிட்டான். நாங்க ஹோம் நடத்துறோம். ஹெச்ஐவி பையன் ஒருத்தன் இறந்துட்டான். அவன் பாடியை என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்கறாங்க. तो मैंने उनसे कहा सर अभी मेरा हॉस्टल में एक अच्छा लड़का है, वो अभी मर गया है और उसका शरीर को क्या करने करके पूछ रहे हैं वो लोग, इसलिए मैंने उससे बात कर रहा था। நான் என்ன பண்ணணும் சார், எனக்கு தெரியாம அவங்க தெரியாம கேட்கறதுனால நான் உங்களுக்கு இப்போ உடனே பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு 6 மணி நேரத்துல அவனை நாங்க வந்து செட்டில் பண்ணணும். ஒண்ணு அடக்கம் பண்ணணும், இல்லைன்னா பேர்ன் பண்ணணும். तो मैंने कहा सर 6 घंटे के अंदर उन्हें या जलाना है या नहीं तो दफनाना चाहिए। அது நான் இப்போ அர்ஜென்ட்டா போக வேண்டியிருக்குது. உங்க என்கொயரியை வந்து நீங்க வந்து இன்னொரு நாள் ஷிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார், அதுக்காக தான் போகணும் சார் அப்படின்னு. तो मैंने उनसे कहा सर आप अपने इंक्वायरी को अगले दिन शिफ्ट कर लीजिएगा, क्योंकि मुझे बहुत जरूरी है जाना है बोल के मैंने कहा। ஒன்னு அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி டிஎஸ்பி எழுமுனாரு சீட்டை விட்டு. और वो डीएसपी उस सीट को छोड़ के उठ गए। உங்க ஃபைல் க்ளோஸ் ஆயிட்டு, நீங்க நிம்மதியா போங்க. நீங்க இன்னொரு நாள் வந்து என் கிளர்க்கை பார்த்து நீங்க எல்லாம் அவங்க கண்ணு டாக்குமெண்ட் கேட்கறாரு கொண்டு கொடுத்துட்டு ஃபைல் க்ளோஸ் போயிருங்க அப்படின்ட்டாரு. तो वो अपना फाइल को क्लोज करके आपका फाइल जो है क्लोज हो गया है, आप जो मेरा क्लर्क है उनके पास कुछ डॉक्यूमेंट्स लाके सौंप दीजिएगा और चले जाइए बोल के बोलते। பிரியமானவர்களே, ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு சொன்னேன். एक छोटा सा उदाहरण मैंने आपको कहा। இது ஒருவேளை நான் வந்து ஜெயில் போக வேண்டியது, நியூஸ் பேப்பர்ல அடுத்தது என்னுடைய பற்றி வர வேண்டியது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு எத்தனையோ வந்து கிராஸ் பண்ணி இன்னைக்கு நான் வந்து கல்வச்சாப்பல ஏறக்குறைய 89 ஆரம்பிச்சோம். 37 வருடங்கள் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. तो परमेश्वर ने कई बार मुझे जेल में जाने की संभावना आ गया, लेकिन परमेश्वर ने मुझे बचाए हैं। लगभग 47 वर्षों से 37 वर्षों से परमेश्वर ने ऐसे ही इस संस्था को चला रहे हैं। கடந்த வாரத்துல
ஒரு மாதமாக ஒரு பையனுக்காக நான் ராத்திரி பகலும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். एक बच्चे के लिए मैं रात और दिन प्रार्थना कर रहा था कि पिछले दिनों में 26 வயசு பையன். 26 उम्र का लड़का था। நம்ம ஹாஸ்டல் படிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் ஆட்டோ டிரைவரா இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு வியாதி ஜாஸ்தியான உடனே எனக்கு அப்பா என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், டேய் அங்க ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க பாஸ்டர் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல நான் உங்கள்கிட்ட தான் வருவேன்னு சொல்லி இங்க வந்துட்டான். तो वो एक ड्राइवर था मेरे पास और यहाँ से वो चला गया और वहाँ पर बहुत बीमारी में पड़ गया और अचानक से मुझे फ़ोन किया, पापा मुझे बचा लीजिएगा। हमने कहा वहाँ पर भी हॉस्पिटल है, वहाँ पर भी दिखाओ, लेकिन वो कहा नहीं पापा हम आप ही के पास आएँगे बोल के वो मेरे पास आ गया। இங்க வந்தவனுக்கு நான் வந்து அன்னைக்கு நானும் என் மனைவியும் அவனை போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவனுக்கு வந்து நாங்க வந்து சங்கீதம் 23 படிக்க சொன்னேன். तो मैंने उसके बाद वो आया तो मैं मेरा वाइफ दोनों चला गया और उसको वजह से तक 23वां पद पे पढ़ने के लिए कहा। அவன் 23 படிக்கும்போது ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி இடையிலே ஸ்டக்கப் பண்ணும். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும், கோலும் தடியும் என்னை தேற்றும், திருப்பி திருப்பி அதை படிக்கிறான். तो जब वो उस पढ़ते हैं तो उस पढ़ाई उस अध्याय में ऐसे है कि आपकी छड़ी और आपका लाठी मुझे हिम्मत देता है, रक्षा करता है करके बार-बार उस वचन को बात पढ़ रहा था वो। எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. मुझे एक थोड़ा-सा दुःख हो गया। அப்ப நான் கேட்டேன், என்னடா இதை திருப்பி திருப்பி, அப்பா இந்த வசனம் எனக்கு தேற்றுது, கோலு தடி என் லைஃப்ல வந்து இப்ப தேற்றுது தேற்றுதுன்னு அவன் அப்படியே உணர்ந்து சொல்றான். तो वो उस वचन को पढ़ते समय में बार-बार मैंने उससे पूछा कि क्यों आप उधर रुक गए हैं? तब बोल दिया कि पापा मुझे जो लाठी और जो छड़ी आपको रक्षा करता है करके जो बता रहा था ना, ये मुझे बात कर रहा है करके वो अपने महसूस करते हुए इस बात को कहा। எனக்கு ரொம்ப சந்தோஷம். मुझे बहुत खुश हो गया। என் மனைவிக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். मेरा वाइफ को और इससे भी ज़्यादा खुश हो गया। அவன் என் ஊர்ல இருந்து வந்து அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்றான். அப்புறம் நான் சொன்னேன், டேய் அது மட்டும் இல்லடா, கடைசி வசனத்தை போடுறா, நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாம்டா, திருப்பி திருப்பி படிக்கலாம்டான்னு சொல்லி அது கடைசியில நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். திருப்பி திருப்பி நான் எல்லாரும் சேர்ந்து படிச்சோம். तो मैंने उससे कहा आप केवल वो नहीं, इस अध्याय का आखिरी पद को फिर से तुम पढ़ो, उसको सब लोग मिलके पढ़ेंगे बोल के मैंने पढ़ा। वहां पर ऐसे लिखा है कि परमेश्वर के धाम पर मैं सर्वदा बना रहूंगा करके वचन लिखा गया है। அவன் முகத்துல தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சு. परमेश्वर उसके चेहरे में परमेश्वर का एक महिमा दिख रहा था। இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு மாதம் ஆச்சு. वो अभी 1 महीना हो गया। இந்த லாஸ்ட் சண்டே எனக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு ஒரு கல்யாணம். पिछले रविवार को 3 बजे एक शादी था। 2 சர்ச் சர்வீஸ் பேசணும். பேசிட்டு 3வது மத்தியானத்துக்கு மேல கல்யாணம். ஆனா சர்ச் நான் என்ன ஃபுல்லி ஐ வாஸ் என்கேஜ். ஃபுல்லா எனக்கு ப்ரோக்ராம். तो मैंने 2 कलीसिया का आराधना चलाना है और उसके बाद शादी भी करना है। उस दिन पूरा मैंने व्यस्त था। சனிக்கிழமை நைட்டு போன் வருது, அந்த பையன் இறந்து போயிட்டான்னு போன் வருது. तो शनिचर को रात को मुझे आ गया कि वो बच्चा मर गया बोल के। எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆயிருமா ஆண்டவரே, நீ உடனே ஆண்டுட்டு ஓடுறேன். तो मैंने परमेश्वर के पास तुरंत चला गया और कहा कि प्रभु मैं क्या करना है समझ में नहीं आ रहा है बोल के, क्योंकि रविवार का हर जो आराधना है वो रुक जाएगा अभी मेरा। அவங்க அக்கா ஒரு போன் பண்ணி, தயவு செய்து உடனே ஊருக்கு அனுப்பிடுங்க, நாங்க எவ்வளவு செலவானாலும் செலவை நாங்க மீட் பண்றோம், அனுப்பி விடுங்கன்னு சொல்லி ஒரு போன் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா பாடிய உடனடியாக நைட்டோட நைட்டை சனிக்கிழமை நைட்டே அனுப்பிட்டேன். तो उसी वक्त में उसका दीदी है वो लड़का का, तो वो बोले कि आप मेरे भाई को भेज दीजिएगा, वो कितना भी खर्चा होगा हम दे देते हैं बोल के कहे। तो मैंने रात ही शनिचर को उसको भेज दिया। ஆண்டவர் பாருங்க, சின்ன காரியத்தை கூட அவரு வாக்குத்தத்தின் மூலமா தேற்றுகிறார். देखिएगा परमेश्वर एक छोटा सा वादा के द्वारा भी परमेश्वर हमें आदर देते हैं। அவன் மரண படுக்கையில் இருந்த அந்த வீடியோவை நான் மஞ்சுக்கு அனுப்புறேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல அவர் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவாரு. அவன் என்ன அழகா அந்த உணர்ந்து அந்த வசனத்தை படிக்கிறாங்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. உணர்ந்து படிக்கும்போது இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தப்படுத்த முடியும். तो वो वीडियो आपको फिर से मैंने आपको उस ग्रुप में डाल दूंगा, आप देख लीजिएगा। वो वचन को बार बार वो क्या करता है, महसूस करते हुए पढ़ रहा है।
மஞ்சு நான் அனுப்பட்டுமா? மஞ்சு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல நீங்க சர்க்குலேட் பண்ணிடுறீங்களா எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல? அந்த அந்த சாம்ஸ் படிக்கும்போது இருந்த போட்டோ தானே அங்கிள் நீங்க ஆ, ஆன்ட்டி ஆ, ஆ, இருந்தது? ஆ, 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 அது அந்த இருக்கு அங்கிள். போன வாட்டி போட்டோம் அங்கிள் அது. போட்டிங்கல்ல? இன்னொரு வாட்டி நான் ஃபார்வர்ட் பண்றேன் அங்கிள் அது. போட்டீங்களா? அதான் 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 அதேதான் போட்டிங்கன்னா விட்டுருங்க. ஓகே. அப்போ பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்துவம்னா என்னன்னு அர்த்தம். तो यही हमारे जीवन में परमेश्वर का वाचा का मतलब क्या है समझ में आ जाता है। நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். तो मैं परमेश्वर के भवन में सर्वदा बने रहूंगा। இன்னைக்கு நம்ம 5 வாக்கு தத்தங்களை நான் பார்த்தோம். आ- आज हम 5 भविष्यवाणियों को देख लिए। முதல் வாக்கு தத்தம், ஆண்டவர் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா நினைச்சுக்கிடுங்க, நம்ம ஜெயில இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. सबसे पहला जो एक पुलिस के जैसे जेल से हमें बाहर लेकर आते हैं परमेश्वर। ரெண்டாவது ஒரு அட்வொகேட்டா நினைச்சுக்கிடுங்க, லாயரா நினைச்சுக்கிடுங்க, நமக்காக வாதாடுறாரு. तो दूसरा जो है हमारे लिए एक वकील है जो हमारे लिए मुकदमा करते हैं। மூன்றாவதாக அவர் ஒரு நியாயாதிபதி, நீதிபதியாக இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது மட்டுமில்லாமல் அவர் ஒரு நல்ல வழியை காட்டுகிறார். तो तीसरा जो है हमारे लिए वो एक न्यायाधीश होकर हमें छुड़ाते हैं और हमारे लिए एक न्याय का रास्ता दिखाते हैं। நான்காவதாக நம் எதிரிகளை எல்லாம் முறியடிக்கிறார். और चौथा जो है हमारे शत्रुओं को वो तोड़ डालते हैं। ஐந்தாவதாக நம்மை சாட்சியாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். और चौथा जो है हमें पांचवा जो है हमें वो एक गवाही को खड़ा करके हमें रक्षा करते हैं। இந்த மெசேஜை நேற்று ராத்திரி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைங்க. எனக்கு அந்த அளவுக்கு டயர்ட், பயங்கரமான வேலைகள், நேற்று நிறைய வேலைகள். ராத்திரி 10 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். 10 மணிக்கு படிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். तो ये रात को मैंने नहीं कर पाया क्योंकि रात को पूरा सुस्त हो गया था, मैं आते ही सो गया था। ஆண்டவர் 2:30 மணிக்கு எழுப்பி விட்டார் காலையில. परमेश्वर ने 2:30 बजे मुझे उठा दिए। நான் முழங்காலே இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணேன். सुबह 2:30 बजे मैंने उठ के घुटने टेक कर मैंने इस मैसेज को तैयार किया। அதனால இது வேல்யூபிள் மெசேஜ்னு நான் என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிறேன் இதை. मैं मेरे लाइफ में मैं यही समझता हूँ कि ये बहुत ही कीमत मैसेज है। பிரியமானவர்களே, நம் தேவனுடைய சமூகத்துக்கு போவோம், வாக்குத்தத்தங்களை சொந்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். हम परमेश्वर के सम्मुख में जाएंगे, परमेश्वर के वादाओं को हम हासिल करेंगे, परमेश्वर आप सबको आशीष करेंगे। God bless you all. अंकल प्रेयर, लास्ट प्रेयर अंकल। அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். நாங்கள் பயப்படக்கூடாது ஆண்டவரே, திகைக்க கூடாது ஆண்டவரே, ஒன்றுமில்லை என்று நினைக்கக்கூடாது கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்க எதிரிகளை பார்த்து நாங்கள் பயந்துடக்கூடாது. எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், எங்களை தூக்கி செல்வீர். ஆகினால் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும், ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும், குடும்பங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய பலத்த பாதுகாப்பு இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும். ஆண்டவர் மகிமைப்படும். இயேசுக்கு மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென். ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.